Hello friends, so welcome to my channel Smart Design Tamil. ஸோ நம்ம சேனலில் solidworks அப்படின்ன பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் இன்செட்டில் உள்ள ஃபீச்சர்ஸில் உள்ள ஃப்ரீஃபார்ம், டிஃபார்ம் அண்ட் டோம் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரீஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்ப்போம். ஃப்ரீஃபார்ம் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிட்டேன். ரெக்டாங்கிள் போட்டுட்டு இன்சர்ட் போனீங்கன்னா சர்ஃபேஸில் பிளேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளேனர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பிளேனர் கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்கெட்ச் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ பிளேனர் கொடுத்துங்க. ஸோ பிளேனர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ வாங்க இப்போ வந்துட்டு ஃபீச்சர் போனீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரீஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஓரளவு. ஸோ வந்துட்டு இப்போ ஃப்ரீஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ ஃப்ரீஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அப்படி தான் வந்துட்டு கமெண்ட் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கேட்குது, ஃபேஸ் டு டிஃபார்ம். ஸோ வந்துட்டு ஃபேஸஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு த்ரோ பாயிண்ட்ஸ், கண்ட்ரோல் பாலிகன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ கண்ட்ரோல் பாலிகனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் கர்வ்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஆட் கர்வ்ஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு கர்வ், அப்புறம் இங்கே ஒரு கர்வ். ஸோ 2 கர்வ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டேரக்ஷன் டேப் அப்படின்ட்டுருக்கு. ஃப்ளிப் டேரக்ஷன் கொடுத்துட்டு ஸோ வந்துட்டு சென்டராக ஒரு டேரக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேரக்ஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பாயிண்ட்ஸ்னு கேட்குது. ஸோ ஆட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த நீங்கள் ஃப்ளிப் டேரக்ஷன் கொடுத்தீங்க. ஸோ இந்த டேரக்ஷனில் சென்டராக வந்துட்டு ஆட் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் தெரியுதா, ஒரு 5 பாயிண்ட் தெரியுது. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃப்ரீஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு எஸ்கேப் பண்ணிக்கிறங்க. எஸ்கேப் பண்ணிவிட்டு ஸோ லெஃப்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி டிஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காற்றடைச்ச ஒரு பை மாதிரி தெரியுதா, லைக் ஒரு பில்லோ மாதிரி தெரியுதா, தலைவாணி மாதிரி. ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு சர்ஃபேஸை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீ ஃபார்ம் பண்ணணுமோ அதை வந்துட்டு ஃப்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணி வந்துட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஃப்ரீ ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ரீ ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஃபார்ம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, புதுசாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டிஃபார்ம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டு அதை வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போயிட்டு டிஃபார்ம். ஸோ டிஃபார்ம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா மூணு டிஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த டைப் இருக்குது. ஸோ பாயிண்ட், கர்வ் டு கர்வ், சர்ஃபேஸ் புஷ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு மட்டும் பார்ப்போம். ஸோ அந்த சர்ஃபேஸ் புஷ் வந்துட்டு நம்ம ட்ராயிங் வரையும்போது பார்ப்போம். ஸோ வந்துட்டு பாயிண்ட் டிஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ பாயிண்ட் டிஃபார்ம். ஓகே, பாயிண்ட் டிஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா டிஃபார்ம் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ எந்த பாயிண்ட்டை டிஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து நம்ம டைரக்ஷன் கொடுத்துக்கலாம், அப்வர்டா இல்லை டவுன்வர்டா. ஸோ நான் வந்துட்டு அப்வர்டே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் 20 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு டிஃபார்ம் ரீஜியன் ஒரு இந்த லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ டிஃபார்ம் பாடி கேட்குது. ஸோ இதான் டிஃபார்ம் பாடி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் அந்த ஷேப், அதாவது ஸ்டிஃப்னஸ், அதாவது எந்த மாதிரி வச்சுக்கலாம், எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்துட்டு ஸ்டிஃப்னஸ், ஸோ எது வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு பாயிண்ட் டிஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியுது. ஓகே ஓகே, இதுக்கு பேர் தான் வந்துட்டு பாயிண்ட் டிஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ நம்ம வந்துட்டு பாயிண்ட் டிஃபார்ம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கர்வ் டு கர்வ் டிஃபார்ம் பார்ப்போம். கர்வ் டு கர்வ் டிஃபார்முக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிலிண்ட்ரிக்காக ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். அது எப்படின்னா சர்க்கிள் வரைஞ்சி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதான் சிலிண்ட்ரிக்கலாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ரைட் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் போடுறேன். சென்டராக ஒரு லைன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சென்டராக ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு கர்வ் வரைகிறேன். ஸ்ப்ளைன் ஸ்ப்ளைன் போயிட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி ஒரு கர்வ் வரைகிறேன். ஓகே, ஸோ ஒரு கர்வ் வரைஞ்சிட்டேன். ஸோ எதுக்கு வரைஞ்சிருக்கேன்னா, ஸோ இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னா அந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடி வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ இந்த பாடியை வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறத இந்த கர்வ் ஷேப்பாக இந்த பாடியை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் கர்வ் டு கர்வ் டிஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இன்சர்ட் போங்க, ஃபீச்சர் போயிட்டு டிஃபார்ம் போயிட்டு, ஸோ கர்வ் டு கர்வ் டிஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க இனிஷியல் கர்வ் அப்படின்னு கேட்பாங்க. இனிஷியல் கர்வ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு டார்கெட் கர்வ் அப்படின்னு இருக்கும். ஸோ டார்கெட் கர்வுக்கு செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாடியை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த பாடி ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், ஸோ இதுக்கு பேர் தான் கர்வ் டு கர்வ் டிஃபார்ம். எப்படின்னா இந்த வந்துட்டு இந்த லைன், அதாவது இந்த இனிஷியல் கர்வ் இருக்குல்ல, இனிஷியலாக வந்து பாடி இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஷேப்பில் வந்துட்டு எனக்கு இது பாடி வந்து டிஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ இந்த கர்வில் டிஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பாடி வந்துட்டு இந்த கர்வாக டிஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாடி வந்து டிஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கர்வ் டு கர்வ் டிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஸோ ஃப்ரீ ஃபார்ம் பார்த்தாச்சு, டிஃபார்ம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்னோண்டு கமாண்டு. அது என்னென்னா, இது ஒன்றும் பெருசாலாம் இல்லை, சும்மா ஒரு இதுதான், ஈஸி தான், அதை மட்டும் பார்த்துருவோம். ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, 50 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஓகே ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இன்சர்ட்டில் ஃபீச்சரில் போனீங்கன்னா ஸோ டோம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். டோம்ங்கிற ஒரு டூல் இருக்கும். டோம்னா ஒன்றும் இல்லை, சும்மா இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு இப்படி வருதா, ஒரு மாதிரி ஷேப்பாக. ஸோ இது பேர் தான் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு சிம்பிள் கமாண்டு தான். ஸோ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது வச்சுக்கலாம். ஸோ டேரெக்ஷன் கூட மாற்றிக்கலாம். ஓகே, வந்துட்டு டவுன்லோட் டேரெக்ஷன், இது வந்து அப்போர்ட் டேரெக்ஷன். ஸோ மாற்றிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்சர்ட்டில் உள்ளது ஓரளவு நம்ம பார்த்துட்டோம், ஓரளவு கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்டர்ன் மிரர் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.